டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருப்பதாகவும் அந்த கூட்டணிக்கு அதிமுக இப்போதுதான் வந்திருப்பதாகவும் தொடர்ந்து பேசி வருகிறார் டிடிவி தினகரன். அந்த வகையில் தேனி மாவட்டத்தில் உள்ள ஆண்டிப்பட்டி தொகுதியில் 2026 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் அமமுக சார்பில் தான் நிற்க அனைத்து வேலைகளையும் மறைமுகமாக அவர் துவங்கிவிட்டதாகவே செய்திகள் பரவி வருகின்றன. ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுகவின் 18 எம்எல்ஏக்களை தன்வசம் வைத்து இபிஎஸ்க்கு கடும் நெருக்கடி கொடுத்தார். 18 பேரும் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு இபிஎஸ் ஓபிஎஸ் ஒன்றாக கைகோர்த்து அதிமுகவையும் ஆட்சியும் வழிநடத்த தினகரன் தனிமைப்படுத்தப்பட்டார். 2017 வருடம் இரட்டை இலையை பெறுவதற்காக இடைத்தரகர் சுகேஷ் சந்திரா என்பவருக்கும் லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் கைதானார் தினகரன். இந்த வழக்கின் விசாரணைக்காக அப்போது டெல்லிக்கு அழைக்கப்பட்ட தினகரனை விசாரணை முடிவில் டெல்லி போலீஸ் கைது செய்து சிறையில் அடைத்தது. 2 மாதங்கள் சிறையில் இருந்த தினகரன் குற்றப்பத்திரிகையில் பெயர் இடம்பெறாததால் சிறையில் இருந்து வெளியில் வந்தார். தினகரன் கைதுக்கு பின்னணியில் பாஜக இருப்பதாகவும் அதிமுகவை வலுவிழக்க செய்யும் சூழ்ச்சி என்றும் அப்போது தமிழக கம்யூனிஸ்டுகள் பாஜகவுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்தார்கள். தினகரன் கைதான மறு வருடமான 2018 ஆண்டு மதுரை மேலூரில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் புது கட்சியை துவங்கினார் டிடிவி தினகரன். ஜெயலலிதாவின் தொண்டர்களை ஒருங்கிணைப்பதுதான் கட்சியின் நோக்கம் என்றும் அறிவித்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு போட்டியாக பல தொகுதிகளில் வேட்பாளர்களை களமிறக்கிய தினகரன் பல தொகுதிகளில் வாக்குகளை பிரித்து அதிமுக தோல்விக்கு காரணமாக இருந்து எடப்பாடிக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார். அதன் பிறகு தனது அரசியல் செயல்பாடுகளை படிப்படியாக குறைத்துக் கொண்ட டிடிவி தினகரன் அறிக்கைகள் பேட்டி என்ற அளவில் தன்னை சுருக்கிக் கொண்டார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இணைந்த அவர் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளரும் தனது பழைய தோழருமான தங்க தமிழ்ச்செல்வனிடம் தோல்வியை தழுவினார். இந்த நிலையில்தான் வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக தினகரன் தயாராகி வருவதாக தெரிகிறது. அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த கூட்டணியில் இருக்கும் மற்ற கட்சிகள் எவை என்பது பற்றி அமித்ஷாவோ எடப்பாடியோ இன்னும் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் தினகரனோ தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பதாகவும் தனக்கு பின்னால் தான் அந்த கூட்டணியில் அதிமுக இணைந்தது என்றும் கூறி வருகிறார். ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியில் தினகரனை எடப்பாடி ஏற்றுக்கொள்வாரா என்பது சந்தேகமாக இருந்து வரும் நிலையில் ஆண்டிப்பட்டி தொகுதியை குறிவைத்து மறைமுகமாக தேர்தல் பணியை துவங்கியிருக்கிறார் தினகரன் என்கிறார்கள். எம்ஜிஆர் ஜெயலலிதா என முக்கிய தலைவர்கள் போட்டியிட்டு வென்ற ஆண்டிப்பட்டி ஒரு ஸ்டார் தொகுதி. அதிமுகவின் கோட்டையான இந்த தொகுதியில் போட்டியிட விரும்பும் தினகரன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தாலும் இந்த தொகுதிக்குள் வரும் ஆண்டிப்பட்டியில் மட்டும் சுமார் 54,000 வாக்குகளை பெற்று கவனத்தை ஈர்த்தார். நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகும் தேனி மாவட்டத்திற்கு தினகரன் தொடர்ச்சியாக விசிட் அடித்து முக்கிய கட்சி நிர்வாகிகளை கூட்டி ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இது தவிர கட்சி நிர்வாகிகளின் சுக துக்க நிகழ்ச்சிகளில் தவறாமல் கலந்து கொள்கிறார் என்கிறார்கள். இவை தவிர கோவில் கும்பாபிஷேக விழாக்களுக்கு நிதி அளிப்பது, ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி என சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து ஆண்டிப்பட்டியில் பல காரியங்களை செய்து வருவதாக கூறுகின்றனர். இன்னொரு பக்கம் தொகுதி கிடைக்குமா கிடைக்காதா என்ற கேள்வியையும் தாண்டி அதிமுக பாஜக கூட்டணியில்தான் இடம் பெறுவோமா என்ற கேள்விக்கும் பதில் தெரியாததற்கு முன்பே அந்த தொகுதிகளின் பூத் கமிட்டிகளை வலுப்படுத்தும் பணியிலும் இறங்கிவிட்டாராம். இன்னொரு பக்கம் ஆண்டிப்பட்டி தொகுதியில் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்களே பிரதானம் என்பதால் அதுவும் தனது வெற்றியை உறுதி செய்யும் என்று தினகரன் நம்புவதாகவும் சொல்கிறார்கள். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.